guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கேன். போகிறோம். இதுக்கு மேலே போக கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் லேட் ஆயிடுச்சு, நான் மட்டும்தான் லேட்டு. போக கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ டீசல் போட வந்துட்டோம். டீசல் போட்டுட்ருக்கோம். டேங்கை ஃபுல் பண்ண சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு டேங்கை ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். இன்னும் வெண்ணங்குடி முனி பொங்கலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பி போகலாம். சரிங்களா? டீசல் ஃபுல் பண்ணிட்டுருக்கானுங்களாம். இந்த காரில் தான் போகிறோம். மரோசா நம்ம அண்ணன் கார் தான், இதில் தான் போகிறோம். சரிங்க, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வெண்ணங்குடி முனி பொங்கல் வந்துட்டோம். எல்லாம் பூஜை போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பூஜைக்கு போயிட்டுருக்காங்க. அப்பா எப்போ இருந்தாலும் வெண்ணங்குடி முனி பொங்கலை பார்க்குறதுக்கு எங்கே போனாலும் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறேன். இல்லைங்க, போகிற பதிவு பண்ணுறேன். கும்பிட்றா, சாமி கும்பிட்றா. இந்தா சாமி கும்பிடு. எப்பயும் போல் சாமி கும்பிட்டு பட்டையை போட்டாச்சு. அதான் பூஜையை போட்டுட்ருக்காங்க. இந்த ட்ரிப்பு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய போராட்டம் இந்த ட்ரிப்பு கொண்டு வரதுக்கு. வண்டி சுற்றி வா. இது எப்படி சொல்கிறோன்னா, 1 மாதம் 2 மாதமாக இந்த ட்ரிப்பு பிளான் போட்டு இப்போ தான் அது நடந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பசங்க நிறைய பிளான் பண்ணுவானுங்க, ஆனால் அது நடக்கிறது பெரிய விஷயம். அது ஏன்னா அந்த வண்டியை சேர்த்து சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கு இடம் இல்லைன்னா நடுவில் வரதுக்கு பின்னாடி வா அமிட்டோம். ஏன்னா நீ வரதுக்கு இடம் இல்லைன்னா அதில் பூந்து வந்துடுவியா? இதெல்லாம் பெரிய போராட்டங்க. பசங்க பிளான் பண்ணி நடக்காதான். அது இப்போ நடந்திருக்கு எங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த இதை எல்லா பசங்களுக்கும் தெரியும். சரிங்களா? பாருங்க, ஃபைனலாக ட்ரிப்பு கிளம்பிட்டோம். போக பார்ப்பீங்க. ஏறு எங்கடா முன்னாடி புரியா? நம்ம தான் இப்போ டிரைவிங்க. சரி, நம்ம கிளம்பலாம். போக கண்டினியூ பண்ணுறேன். கோயிலேருந்து வண்டி எடுத்து 5 நிமிஷம் கூட இல்லை, அதுங்காட்டியும் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்க. பேக்கரியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நிற்போம். நிறையா இந்த ட்ரிப்பே பெரிய விஷயம். நாங்கள் 8 பேர் 9 பேர் பிளான் பண்ணோம், ஆனால் நடந்தது வந்து 6 பேர் தான். சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போகிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவனுக்கு 2 டிக்கெட்டு. அங்கே போகிறானே தெரியுதுங்களா? அவனுக்கு 2 டிக்கெட்டு. கடைசியில் உட்காந்துருக்காங்க. மீதெல்லாம் போயிருக்காங்க. வந்தோட்டி பாருங்கள். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அப்படியே அங்கேருந்து திருப்பி அமைதியாடுறா. ஏடா நீ வேற சங்ககிரி டோல் வந்துட்டோம். போயிட்டு இருக்கோம். அப்படியே எடுக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் பாட்டு இருக்கிறதுனால காப்பி ரைட்ஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே போயிட்டு இருக்கோம். பாட்டு கேட்டுகிட்டே எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டோரி போட்டுட்டு. அதனால கொஞ்சம் வைப்பாக போயிட்டு இருக்கு. டோல் ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே இனிமேல் போக கண்டினியூ பண்றேன். எங்கேயே நிறுத்தணும்னா திரும்பி பாருங்க. இன்னையில இருந்து உன் மதர் டங்க் மலையாளம். அவ்வளவுதான், அப்படியே போயிட்டே இருக்கலாம். நிறுத்தினோம்னா ஆக்சுவலாக ஏன் இப்போ காரில் போக விலாக் எடுக்க முடியலன்னா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோமா, அதனால தான் எடுக்க முடியல. அது இல்லாமல் காலைல கொஞ்சம் நேரமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நாளைக்கு ஃபுல்லாக 3 hour எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். ஆனால் இங்கேயே இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 ஆக போகுது. ஒரு டீ கடையில் நிறுத்தணும் அங்கே. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி பாருங்கள், எல்லோ ஃபாக் போட்டிருக்கேன் சும்மா. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு முடிஞ்சால் நடுவில் எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன். அப்படி இல்லைனா காலையில் 3 hourல சந்திப்போம். ஓகேவா? டாட்டா. எதுக்குடா டாட்டா சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, பார்க்கலாம். தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பின்னாடி எல்லாருமே தூங்கிட்டானுங்க பயங்கரமாக. நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா தூங்குற டைம் தான் அவனுங்க, அதனால் தூங்கிடுவானுங்க. நம்ம தான் அப்படியே நமக்கு அது பழகிருச்சு இல்லை, எங்கேயா ஒன்று போகணும் வரணும் அப்படின்னாவே. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து பெரிய விஷயம். அதாவது ஒரு 5-10
பசங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி போகிறது வந்து உண்மையாலுமே என்னை பொறுத்தளவு பெரிய விஷயம். சோலோவாக கூட போயிடலாம். ஆனால் அந்த குரூப் ட்ரிப் வந்து நடக்குமா நடக்காதா கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கும் நடக்காதுன்னு எதிர்பார்க்கவே முடியாது சத்தியமாக. ஆக்சுவலாக எங்கள் இதுலேயே இப்போ 8 பேர் பக்கம் வரேன்னானுங்க. இந்த இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 8 பேர் 9 பேர் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காரே பத்தாதரா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா 5 பேர் 6 பேர் கரெக்டாக இப்போ நம்ம 6 பேர் தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, இதுவும் தூங்குறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு மேலே மூணார் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபோன் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோல் தாண்டியாச்சு. அது சாரி, டோலில் செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. உடுமலை டு மூணார் போகிற ரோடு இது. இங்கே ஆக்சுவலாக வந்து டோலில் என்ன சொன்னாங்கன்னா, நடுவில் எங்கேயும் நிற்கக்கூடாது, இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால நடுவில் என்ன வேணால் வரலாம், நீங்கள் நிறுத்தவே கூடாது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. சப்போஸ் ஏதோ வைல்டு அனிமல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க, நின்று கூட போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இந்த ரோட்டில் நான் வந்திருக்கேன், அதனால நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ஃபுல் லைட் போட்டு ஃபாக் போட்டு லைட்டாக கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. ரோடு சின்ன ரோடு, இங்கே கிலோமீட்டர்ஸ்க்கு சாரி ஸ்பீட் லிமிட்டுக்கு செக் பண்ணோம். அதனால் அப்படியே பார்த்து பொறுமையாக அப்போ தான் 2-3 வண்டி முன்னாடி போணுச்சு. நம்ம அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி நான் வந்த ரோடுங்கிறதுனால நல்லா ஞாபகம் இருக்குது. உடுமலைப்பேட்டை டு மூணார் போகிற ரோடு இது. இன்னும் ஒரு 60 to 65 கிலோமீட்டர் தான். அடுத்த செக் போஸ்ட் வர வரைக்கும் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போவோம், அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஏன் நைட்டு அதிகம் சரியாக வ்ளாக் எடுக்கலை அப்படின்னா ஃபேஸ் கிளியராக தெரியாது, அதனால தான். சரிங்களா, அப்படியே போவோம், போக பார்க்கலாம். மூணார் வந்துட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, வெளில போய் காட்டுறேன். ஒரு ஃபால்ஸை பார்த்தோன்னே நிறுத்தணும். சுப்பா செம்மடா ஆடே, என்ன சொல்கிறதுனே தெரில. காரை இங்கே நிறுத்திட்டு தெரில, அங்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, என் கை தெரியுதா அந்த இடத்துல, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, வேட்டிக்கிட்டிலாம் பறந்துட்டு இருக்குது. செம்ம லைட்டாக அப்படியே மழை சாரல் போட்டுட்ருக்கு, மழை தூத்தல் மாதிரி பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு? ஏய், அந்தண்ணெலாம் போகாத. டேய், அந்தண்ணா பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது. இந்தானவா நிலசரி மணி இப்போ பார்த்தா 5:30 ஆகுது. செம்மையாக இருக்கு. அங்கே இருக்கிறது தெரியல. அந்தாண்ணா பள்ளண்டா, டே குளிர் செம்மையா இருக்கு. தூங்கிட்டு இருந்தானுங்க, எல்லாம் எந்திரிச்சானுங்க. இங்க வாடா, இங்க வா. கேரளா மூணால இதான் ப்ரோ வைப் செம்ம வைப். ஏய் என்னவா பஸ் வருது என்னவா? ஏய் என்னவாடா அடினே இருப்பியா ப்ரோ? இது ப்ரோ செம்ம சில்லுன்னு ப்ரோ இது. ப்ரோ ஆடி இருக்கீங்க. செம்ம டான்ஸ் ப்ரோ. வர பால்ஸா எனக்கு பால்ஸை பார்த்தோன்னு நிறுத்தணும்னு தோணுச்சு, அதனால நிறுத்திட்டேன். சரி, இங்க இருந்து அவ்வளோதான், திருப்பி கிளம்பலாம் கொஞ்ச நேரத்தில். சரி, செம்ம மழை. அதாவது மழைன்னா தூரல் தான், ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. தெரியுதா இல்லைன்னு தெரியல, பயங்கரமாக இருந்தா வாட்டர் ஃபால்ஸு. கார்லாம் தொடச்சிக்கிட்டு போகிறதா? இருறா அமைதியா வந்தவா என்ஜாய் பண்றோம். பை ப்ரோ சில் ப்ரோ. யாங்க ப்ரோ வரல. எங்க வந்திருக்கோம் ப்ரோ? கேரளா மூணார். டிடிஎப்பா. ஐயோ அங்க பாருங்க, செம்ம என்ஜாய் பண்ணுங்க. தொண்டையே கட்டுது ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்களா, சத்தியமா எவ்வளவு வைப் பாருங்கன்னு பாருங்க. நிஜமா நிறுத்தி காட்டணும், அதுதான் நம்ம சொர்க்கமே. முடியாது. இல்லைங்க, மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அப்படியே லைட்டாக தூரல் போட்டுட்டு இருக்கு, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் காலேஜ் பசங்களோட வந்தப்போ தெரியும், காலேஜ் பசங்க பார்த்தா தெரியும். இந்த இடத்துல தான் நாங்கள் நின்று எல்லாம் ரீல்ஸு அது இதுன்னு அந்த இடத்துலலாம் நிறையா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ செம்ம பனியாக இருக்குது, மழை தூரலாக இருக்குது, எல்லாம் வைப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. என்னாலே முடியல, செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல?
ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு வரேன்னா அதனால் சந்தோஷம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வரலாம். இது நான் விளையாட்டு சொல்கிறேன்னு தெரில. இங்கே பாருங்கள் மலையில் இப்படியெல்லாம் நில்லுங்க. நான் போய் வேறு இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மூணார் வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக ஒரு 1.5 hours முன்னாடியே நான் வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கல. ஒரு 1 hour தூங்கிட்டு சரி சாப்பிட்டு அடுத்த டூரிங் ஸ்பாட்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்தோம். செம்ம மழை எங்கிட்ட, செம்ம கிளைமேட் வேறு, மழை பெஞ்சிட்டு இருக்கேன் நல்லா தெரியுது. அவன் வேறு கேரளாக்கார மாதிரி போயிட்டு இருக்கிறான் நினச்சிட்டு. அவ்வளோதான் அப்படியே நாங்களும் போயிட்டு சாப்பிட்றோம். வெளில செம்ம மழையாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. போலாமா? போகலாம். வாடா வாடா. ஏய் முன்னாடி இருக்குதுடா வாடா. அப்படியே மலையில் ஓடுறேன். அங்கே போயிட்டு சாப்பிட போகிறோம். லாக் பண்ணவே இல்லை காரை. லாக் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்ற இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். மழை தண்ணியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அவன்தான் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க பசியில். நானும் போயிட்டு பூரி தான் வாங்கியிருக்கேன். பூரி சாப்பிட்டு மீதி போக கண்டினியூ பண்ணுறேன். செம மழை. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. புதுசாக ரொம்ப குளிருது. மேலே ஊற்றிக்கிட்டேங்க. அவ்வளோதான் வண்டிக்கு போகிறோம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆனால் இப்போ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. இங்கே செம்ம கிளைமேட்டு. ஆனால் சில்லுன்னு இருக்குது. இப்போ பாரு அப்படியே இப்போது ஊதும் போதே நல்லா ஃபாகாக வருது. செம்ம ஃபாகு. நான் வாயிலேருந்து மூச்சு விட்டோம்னாவே அப்படியே மூஞ்சி முன்னாடி புகை போகுது. அந்த அளவு இருக்குது. மழை முன்ன ஹெவியாக இருந்துச்சு. இப்போ வந்து தூரல் மாதிரி ஆயிடுச்சு. டே கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டா பரவாயில்ல. பார்ப்போம். அடுத்த நிலை ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டு டேமுக்கெலாம் போகலான்ற ஒரு ஐடியா. அங்கே போய் பார்க்கலாம் சரிங்களா. கேமராலாம் ஓட்டடாட்டு இருக்கோம். போகிறப்ப சொல்கிறேன். என்ன முடியல இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அதுக்கும். ஆனால் செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அட்லாஸ்ட் ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஃபோட்டோ பாயிண்ட்டு. அவ்வளோதான் காரை இங்கே பார்க் பண்ணிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஏதாவது சத்திர போகலாம். டோர் க்ளோஸ் பண்ண. டோர் க்ளோஸ் பண்ண. சரி டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குல்ல வியூவை. டேய் செம்மையாக இருக்குது வியூ. பார்த்தீங்கன்னா இப்போ மழை குறைஞ்சிருச்சு. முன்ன இருந்ததுக்கு இப்போ மழை குறைஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் பனிமூட்டமாகவே இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் முடிஞ்சளவு இதுதான் பண்ணுறேன். ஆனால் இது வாட்டர் டாக்ஸ் போடுது. ஏன்னா இது வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ பாயிண்ட்டு மாட்டுப்பட்டி டேமு இது எல்லாமே அடுத்த லைனாக போகலான்ட்டு. இருக்குல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க இப்போ ஃபோட்டோ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அடுத்த மேட்டுப்பட்டி டேமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போகிற வழியில் கொஞ்சம் எல்லாம் மரம்லாம் விழுந்துருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அதனால். ஆனால் கிளைமேட்டு இங்கே அடிச்சிக்கவே முடியாது. பாருங்கள் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. செம்ம கூலிங் வேறு. அது இல்லாமல் போகிற வழியும் அதுவும் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் வியூ காட்டுறேன். ஆட்சியில் போட்டு விட்றோம். இதெல்லாம் லைவ் போட்டுட்ருக்கோம் சும்மா இன்ஸ்டாகிராமில். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. ஆனால் என்ன மழை மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுது. பார்க்குறாங்க மீது எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டாப் பண்ணால் கரெக்டாக போகலாம். வர செம்ம வைப்பாக போயிட்டுருக்காங்க. அது பஸ்ஸு அந்த ஃபோர்ஸு சூப்பராக இருக்குது. அதனால் செம்ம வைப்பாக போயிட்டுருக்காங்க. பாட்டு போயிட்டாவே காப்பி ரைட்ஸ் வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ மேட்டுப்பட்டி டேம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ தண்ணி இல்லவே இல்லை. சும்மா கீழே இறங்கி நாங்கள் போட்டிங்லாம் பண்ணோம். அப்புறம் அந்த கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்தோம். ஓகேங்களா. இந்த தடவை தான் வந்து அதெல்லாம் பார்க்குறோம். அது வந்து அப்போ வந்து நாங்கள் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்திருந்தோம். ஏன்னா அந்த இடத்த பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் டைமில் லாஸ்ட் மினிட்ல வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்தோம் ஃபைனல் இயரில். செம்ம அங்கே இப்போ தூரல் நல்லா போட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெயின் கவர் எல்லாமே போட்டுகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க.
monkeys. ஏய் உன் பெரியப்பா வந்துட்டாங்களே இது ஒரு யானை. இது யானையோட ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது டேம்ல ஃப்ளோ தண்ணி. ஏய் வண்டி வருதுடா, வண்டிலாம் பாடுறா. ஒரே ஒரு இடம் இந்த மாதிரி இருக்கும் காட்டுறேன். அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டேம் ஃபுல்லெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் தண்ணி வராது. கீழே ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் மறைச்சிட்டாங்களாட்டாங்க. வா பயங்கரமாக இருக்குது. குளிருது வேறு, நடுக்குது. நான் ஆல்ரெடி நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். பட் இருந்தாலும் முடியல ஒன்றும். இங்கே பாருங்க காட்டுறேன். தெரியுதாங்களா இல்லைன்னு தெரியல. கண்ணாடி என்கிட்ட கொடுத்த மாதிரியே வரணும். தானே காட்டுறேன். நல்லா குளிருது வேற. தெரியுதுங்களா? இந்த மழை தான் வந்து கொஞ்சம் கெடுத்துட்டு இருக்கு எல்லாத்தையும். இருந்தாலும் மழை இருக்கிறது நல்லா இருக்கு. ஐயா சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இது எத்தனை வீடியோவோ வரப்போகுதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் வீடியோவா, செகண்ட் வீடியோவா, தேர்ட் வீடியோவா, எப்படிலாம் போட போகிறேன்னு தெரில. மறக்காமல் எதாக இருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பெல் ஐக்கன் ஆளில் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமான வீடியோஸ், நல்ல வீடியோஸ், ட்ராவலு எல்லாமே இனிமேல் நம்ம இறக்குறோம். இது கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஏன்னா வைபாக போயிட்டுருக்கு பாட்டு போட்டுட்டு. அதனால தான் காரில் ஆக்சுவலாக எடுக்க முடியல. அதனால தான் வெளில வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, 11 மணி ஆகுது கிட்டத்தட்ட. நாங்கள் 9 மணிக்கு அப்படியே சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. 2 பிளேஸை பார்த்துருக்கோம். இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்கிற எல்லா பிளேஸையும் பார்த்துட்டோம்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நானும் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு பார்க்கலாம் பாருங்கள்.